ஊறுகாய்க்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயம் இந்த மாதிரி சின்ன துண்டுகளா 4 துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். மிளகா வந்து இது நார்மல் மிளகா 6 மிளகா, இது வந்து காஷ்மீரி மிளகா, கலருக்காக இது 2 போடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. வெந்தயமும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஊறுகாய்க்கு தேவையான அளவு கல் உப்பு இதுலேயே சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச செலவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க. பூண்டு நல்லா தோல் உளிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்குங்க. இது வந்து 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது சுவையாகவும் மணமாகவும் இருக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி இதோட ஓடு நாரெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ புளியெல்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும். வதக்கின பொருட்களை எல்லாம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சிங்க. பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதுக்கு தண்ணி எதுவும் விடக்கூடாது. அப்படியே பல்ஸ் மோட்லேயே விட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். இப்போ அதை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ பூண்டு வதக்கின அதே பாத்திரத்திலே நம்ம தாளிச்சிக்கலாங்க. அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இப்போ ஒரு கரண்டி எண்ணெய்க்கு அதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு வந்து நமக்கு 100 மில்லி எண்ணெய் செலவாகும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி இதோட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த டைமுக்கு நம்ம உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா பொடி நம்ம வறுக்கும் போதே ஃபஸ்ட்டே கல் உப்பு சேர்த்து அதுலேயே அரைச்சிருக்கோம். அந்த உப்பே போதும் எனக்கு. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா தூள் உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சு ஒரு மூடி போட்ட டப்பாவிலையோ அல்லது பீங்கான் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் இது கெடாமல் இருக்குங்க. இதே போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள். பூண்டு விலை கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சைடிஸ்ட் பிரச்சனையே இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த பூண்டு ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.